ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் சூப்பரான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கேசரி செய்கிறதுக்கு 1 கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய்யில் ரவா வறுத்தாக்கா கேசரி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ ரவாவை சேர்த்துடலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வந்துருச்சு. வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ கேசரி செஞ்சுக்கலாம். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி செவர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. முந்திரி செவந்துடுச்சு. இப்போ திராட்சை சேர்த்துடலாம். திராட்சை செவந்துடுச்சு. இப்போ 1 கப் ரவாக்கு 3 கப் தண்ணி சேர்த்துடலாம். 3 கப் தண்ணி சேர்த்தா கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கலர் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வறுத்து வச்ச ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரவா நல்லா வெந்து வர வரைக்கும் கிண்டி விடுங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருங்க. இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். 1 கப் ரவாக்கு 1 கப் சுகர் சேர்த்துருங்க. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணுண்டாக்கா இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. தண்ணிலாம் நல்லா உறிஞ்சிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. லாஸ்ட்டில் நெய் சேர்க்கறதுனால கேசரி நல்லா வாசமாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்குங்க. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் நல்லா பிரண்டு வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா கேசரி ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் ரவா கேசரி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு எனி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.